ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சென்னை 28 சரோஜா மங்காத்தா மாநாடு வெற்றி படங்களை இயக்கிய வெங்கட் பிரபு இயக்கி வெளிவந்திருக்கும் படம் தி கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம். விஜயை மட்டும் நம்பாமல் கூடவே பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், யோகி பாபு, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட ஸ்டார்ஸ் இருக்கிறார்கள். த்ரிஷா கூட ஒரு பாடலுக்கு ஆடிவிட்டு போகிறார். யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்த் வசனம் பேசுவது போலவும் விஜய் யங் கெட்டப்பில் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஏதோ பாசிங்கள் வருவது போல வந்து போயிருந்தால் ஒன்றும் தெரியாது. ஆனால் படம் முழுக்க இளமையான விஜயை கோரமாக பார்ப்பது என்னவோ போல இருக்கிறது. 400 கோடி பட்ஜெட் படமாம் இது. அரசியலுக்கு வந்து விட்டார். 2026 ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பேன் என்னும் விஜய் ஒரு கேரக்டர் பாசிட்டிவ் என்றாலும் இன்னொரு நெகட்டிவ் கேரக்டரில் மைனஸாகத்தான் அவர் நடித்திருப்பது தெரிகிறது. அதுதான் டாமினேஷனாக இருக்கிறது படத்தில். விஜய்க்கு கேரளாவில் நல்ல மார்க்கெட் பெயர் இருக்கிறது. இந்த சமயத்தில் படத்தின் வில்லன் கேரக்டர் நேம் ராஜீவ் மேனன். இதில் நடிகர் மோகன் நடித்திருக்கிறார். பவர்ஃபுல்லான ஒரு நடிகர் செய்ய வேண்டியதை மோகன் செய்திருப்பது அவருக்கு கிஃப்ட். ஆனால் படத்துக்கு எம்ஜிஆர் முதற்கொண்டு ராமராஜன் வரை அரசியலுக்காக சில இமேஜை பாதுகாத்தார்கள். ஆனால் விஜய் அதையெல்லாம் மீறியவர் என்று காண்பித்து கொள்கிறாரா? புரியவில்லை. சின்ன வயதில் இறந்ததாக கருதப்பட்ட மகன் பெரியவனாக வளர்ந்து அப்பா மகன் 2 விஜயும் பார்த்து கொள்ளும்போது எமோஷனல் குறைவாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தாய்லாந்து, ரஷ்யா என்று அற்புதமான லொக்கேஷன்களில் ஃபைட் கலகலப்பு என்று போகிறது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதையை நகர்த்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார் வெங்கட் பிரபு. கூடவே இருக்கும் பிரபுதேவாவின் கேரக்டரை நாம் கணிக்க முடியாதது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோ விஜயால் கணிக்க முடியவில்லையா என்பது சரியாக படவில்லை. பொறுப்பான குடும்ப தலைவி கேரக்டரில் ஸ்னேகா அருமை. பிரசாந்த் தனது கட்டுப்பாட்டுக்குள் உடம்பை கொண்டு வர முடியாவிட்டால் அவரது அப்பா தியாகராஜன் எவ்வளவுதான் தப்பாக முயற்சித்தாலும் பிரசாந்துக்கு கம்பேக் ஆகாது, கோ பேக் ஆகிவிடப் போகுது. பார்த்துக்கிங்க தியாகராஜன், பிரசாந்த். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்று இந்த கதை கேட்கும்போது முடிவெடுத்ததால் விஜயால் அதை இதை மாற்ற சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. அவர்தான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாரே. படம் கலெக்ஷன் எடுத்துவிடும். அது மட்டுமே இந்த சமயத்தில் விஜய்க்கு போதாதே. நல்ல பெயரை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக அரசியலில் ஈடுபடும் விஜய்க்கு கோட் சோதனைதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.